ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மாடித் தோட்டத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 28ஆம் தேதியோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இது ரெகுலரான வீடியோ அப்படின்றதுனால நீங்க பெரிய சேஞ்சஸ்லாம் ஒண்ணும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டே பை டே எப்படி இருக்கு, தண்ணி ஊத்துனா கொஞ்சம் கொஞ்சமா தான் செடியெல்லாம் வளரும். ஸோ ஒரு வழியா வந்து மாவு பூச்சிக்காக வந்து அக்னி அஸ்திரம்லாம் பயன்படுத்தி நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அங்கங்க இருக்கு. பட் ஆனா ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவால்ல. தண்ணிய கொஞ்சம் ஃபோர்ஸா அடிச்சா அப்படியே அந்த மாவு பூச்சி வந்து கீழ விழுந்து செத்து போயிருது. ஸோ அதனால ஓகே. தக்காளி செடி பார்த்தீங்கன்னா 4 க்ரோ பேக்ல 1 க்ரோ பேக்ல பாதி காணவே இல்லை. 40 வகை தக்காளி செடி போட்டிருக்கேன் விதை. எவ்வளோ வகையான தக்காளி வருதுன்னு தெரியல. உருளைக்கிழங்கு வந்து ஹைட் ஏற ஏற அப்படியே வந்து சாயுது. பெரிய க்ரோ பேக் போட்டு பொதுவா கொஞ்சம் நீளமான க்ரோ பேக்ல போட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ எடுத்து மாத்துனா ஏதாவது செடிக்கு டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மண்ணு வந்து இருக்கிற மண்ண கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கொட்டி எப்படியே வெயிட் குடுத்து சப்போர்ட்டுக்கு முட்டு குடுத்துற மாரி வச்சிருக்கேன். ஆ வெண்டைக்காய் செடி வந்து செடி வளரவே இல்ல. ஆனா வெண்டைக்காய் செடியில வந்து வெண்டைக்காய் விட்டுருக்கு. இது என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் புதினா வந்து மார்க்கெட்ல வாங்குன புதினா கூட நல்லாவே வந்துட்டுருக்கு. குச்சி மட்டும் தான் நட்டி வச்சிருக்கேன். விதைகள் போட்டது எதுவுமே வளரல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.